நமக்கு பிடிச்ச டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அற்புதமான ஒரு பொன்மொழி. சி கொத்தங்குடி பஞ்சாயத்து ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் பள்ளியின் படித்த பழைய மாணவன் நான். பேர் கஜேந்திரன். இந்த ஸ்கூலில் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் நிறைய ஸ்ட்ரென்த் இருந்தது. இப்போ ஒரு 6 பேர் தான் இந்த ஸ்கூலில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு புதிய தலைமை ஆசிரியர் இப்போ பொறுப்பேற்றாங்க. அவங்க பேர் ஈஸ்வரி. அவங்க பொறுப்பேற்ற பிறகு ஒரு 20 பேராக ஆக்கியிருக்கிறாங்க. 22 பேர் இன்றைக்கி அட்மிஷன் போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சமைச்சி மதிய உணவு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து ஒரு வயசானவங்க எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து பசங்களுக்கு அந்த உணவும் சரியான முறையில் பற்ற மாட்டேங்குது. இதில் இங்கேயே சமையல் அறை இருக்குது, அடுப்பு மற்றதெல்லாம் இருக்குது. இங்கேயே சமைச்சி கொடுத்தா பசங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும், பசங்களுக்கு உணவும் வயிற்றுக்கு பற்றும். அதுவும் இல்லாமல் அவங்க வயசானவங்க அங்கேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுனால அந்த உணவுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்குன்றதும் தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கூல் ஒரு மூடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து அந்த புதுசாக தலைமை பொறுப்பேற்ற தலைமை ஆசிரியர் ஈஸ்வரின்றவங்க எங்கள் வீடு வீடாக சென்று அட்மிஷன் போட்டு இன்றைக்கி 22 பேர் இருக்கிறாங்க. இந்த 22 பேருக்கும் ஒரு செம்பரட்டப்பாயில் தான் ஒரு வயசானவங்க ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் 4 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த உணவை எடுத்துகிட்டு வந்து பரிமாற்றிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கூலிலேயே சமைச்சு இங்கேயே இந்த மாணவர்களுக்கு போடணும். அந்த மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், அவங்களுக்கும் வயிறார பசியார நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கான வசதிகள் எல்லாம் கிச்சன், அடுப்பு, அதுக்கான பாத்திரங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே மாணவர்கள் வந்து இங்கே சமைக்கிறதுக்கு சமைச்சு கொடுக்கல அப்படின்றதுனாலேயே மாணவர்கள் இங்கே யாரும் சேர்க்கறதுக்கு தயக்கப்படுறாங்க. அதனால் ரொம்ப தூரத்தில் இருக்கிற பள்ளியில் போய் சேர்க்குறாங்க. இங்கே ஒரு நிரந்தரமாக ஒரு சமையல்காரங்களை போட்டு சமைத்து கொடுத்தா இன்னும் மாணவர்கள் இந்த 20, 22ன்றதை 30, 35 அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எங்களுடைய இந்த பள்ளியின் படித்த மாணவர்கள்ன்ற சார்பாக நாங்கள் கேட்குறது என்னென்னா, இந்த ஸ்கூலிலேயே எங்களுக்கு ஒரு நிரந்தரமான சமையல் ஆயாவை போட்டு சமைத்து கொடுத்தா இங்கே உள்ள மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும்.